ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மரபு பெயர், ஆண்பார் பெயர், பெண்பார் பெயர், மொத்தம் 2 பேஜ் கண்டென்ட்டு. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பிடிஎஃப்பை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு படிக்கலாம், நாளை கழிச்சு படிக்கலாம், அடுத்த வாரம் படிக்கலான்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. கையோடி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இல்லை சார் அப்படின்னா அட்லீஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சாவது படிச்சுக்கோங்க. ஸோ அப்படி படிச்சிங்கன்னா தான் அப்கமிங் எக்ஸாமில் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து அவுட் சோர்ஸு. மேக்ஸிமம் ஜென்ரல் தமிழுக்கு வந்து இப்போ நிறைய வெளியிலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து கவர் பண்ணுற விதமாக முடிஞ்ச லெவலில் ஒரு 1 or 2 பேஜஸ்க்கு ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பியாக ஸ்பீடாக படிக்கிற மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறேன். என்னோடய ஒர்க்கு நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது, உங்களோட ஒர்க்கு வந்து அதை நோட்ஸ் மேக் பண்ணணும், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சிடணும். ஸோ பிடிஎஃப் நம்ம கையில் கிடச்சிருச்சு, நம்ம எக்ஸாம் முன்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இதை எழுதுறதுக்கு வந்து அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 15 to 30 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அதை ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்கமிங் எக்ஸாமுக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆண்பார் பெயர் பார்த்துட்டு அடுத்து பெண்பார் பெயர் பார்க்கலாம். யானை பன்றியோட ஆண்பார் பெயர் களிறு. குரங்குக்கு பார்த்திங்கன்னா கடுவன், திம்மன். இது இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணிக்கோங்க. எருமைக்கு பார்த்திங்கன்னா கண்டி. பன்றிக்கு பார்த்திங்கன்னா கேளல். ஸோ இந்த 3மே இம்பார்ட்டண்ட்டு. எதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அது ரிலேட்டடாக தான் கேட்குறாங்க, ரொம்ப தெரிஞ்சதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து புல்வாய், புலி, உலை, மறை, கவரி. அடுத்து கரா. இது ஒரு இடத்துல கராம்னு கொடுத்துருக்காங்க, ஒரு இடத்துல கராம் தான் வரும்னு நினைக்கிறேன். கராம் மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து யானை, பன்றி, எருமை. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தல்னு ஆன்சர் வரும், ஒருத்தல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2ல் எது கொடுத்தாலுமே ஆன்சர் கரெக்டு. சரி, பார்த்துக்கோங்க. அடுத்து அரிமா, பன்றி, புல்வாய், உலை, கவரி, எருமை, மறை, சுறா. இது வந்து சுறா. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஏறு, ஆண்பார் பெயர். அரிமா, புலி, குரங்கு, பனை. இதுக்கு வந்து ஏற்றை. போத்து அப்படின்னா இவ்வளோ இது வரும். மாடு, எருமை, புலி, மறை, புல்வாய், சுறா, முதலை, இடங்கர், கராம். இடங்கர், கராம் 2மே வந்து முதலை வகையை சாரும். இங்கே வந்து புல்வாய், உலை அப்படிங்கிறது மான் வகையை சாரும். வரா, வாழை, மயில், புல்லூர். இதெல்லாம் வந்து போத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் புல்வாய்க்கு வந்து இரளையும் ஆண்பார் பெயர் இருக்குது. புல்வாய், உலை, முசுக்கு வந்து கலை அப்படிங்கிறதும் ஆண்பார் பெயர் இருக்குது. இங்கே உலை, முசு அப்படிங்கிற 2ம் பார்த்திங்கன்னா குரங்கு வகையை குறிக்கும். இங்கே கொடுத்துருப்பேன் கடைசியாக. சாரி, முசு மட்டும் குரங்கு வகையை குறிக்கும். உலை வந்துட்டு மான் வகையை தான் குறிக்கும். புல்வாய், உலைங்கிறது மான் வகை, முசு வந்து குரங்கு வகை. ஸோ அதுக்கான ஆண்பார் பெயர் பார்த்திங்கன்னா கலை. ஆடுக்கு பார்த்திங்கன்னா மோத்தை, தகர், உதல், அப்பர், மேலகம், செச்சை. இது இம்பார்ட்டண்ட்டு ஆடுக்குள்ளது. ஸோ இந்த 2 வந்து கட் பண்ணிக்கோங்க, அந்த லெவல் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, மேபி வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஆனால் இது வந்து கன்ஃபார்மாக தெரியல. குதிரைக்கும் சேவல்னு கொடுத்துருக்காங்க ஆண்பார் பேர். ஸோ அது டவுட்டாக தான் இருக்குது. சப்போஸ் ஆனால் இந்த சோர்ஸை வச்சுட்டு அவங்க கொஷின் எடுத்தாலும் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னங்கிற மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குதிரை, மாடு, புல்வாய்க்கு சேன்னு கொடுத்துருக்காங்க. மாட்டுக்கன்று, எருமை கன்றுக்கு சேங்கன்று. ஆடு, மாடு, எருமைக்கு கடா. மாடு, எருமை, யானைக்கு வந்து பகடு. மாடுக்கு வந்து காளை, எருது. ஸோ இதுதான் ஆண்பார் பெயர். ஸோ அடுத்து வந்து பெண்பார் பெயர்கள் பற்றி பார்க்கலாம். யானையோட பெண்பார் பெயர் பிடி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒட்டகம், குதிரை, கழுதை, மறை. இதுக்கான பெண்பார் பெயர் பார்த்திங்கன்னா பெட்டை. பறவைகளுக்கு வந்து பொதுவான பெண்பார் பெயர் வந்து பெட்டை, பெடை, பேடை. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கோழி, கூகை, மயில். இதுக்கான பெண்பார் பெயர் வந்து அழகு. இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஒரு தாட்டி படிச்சிங்கன்னா ஞாபகம் இருக்காது, ரிப்பீட்டடாக படிங்க. உங்களுக்கு சிலருக்கு வந்து சில விஷயம் வந்து ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் போடாதீங்க, ஏன்னா அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஆயிடும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும், எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தான்னா உங்களுக்கு இதாக இருக்காது. இப்போ ஒரு 10 வார்த்தை இருக்கா, அதில் ஒரு 2-3 வார்த்தைக்கும் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஷார்ட்கட் வச்சுக்கோங்க.
10க்குமே நான் ஷார்ட்கட் வைக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதில் ஒரு 8 வந்து நல்லா நம்ம ஒரு 4-5 தாட்டி படித்தாலே நம்ம மைண்டில் நிற்கும். நம்மளோட ப்ராப்ளம் என்னென்னா நம்ம அதை வந்து 4-5 தாட்டி படிக்க மாட்டோம். ஒரு தாட்டி படிச்சுட்டே ஞாபகத்தில் இருக்கணும்னு நினைப்போம். எந்த விஷயத்தையும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக படிச்சுட்டே இருக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் போய் நின்றோம். சில இது கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி படித்தும் கன்ஃபியூஸ் ஆகிறத வந்து ஷார்ட்கட்டுக்கு போங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் போகாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கண்டென்ட்டே அதிகம். அதில் நீங்கள் ஷார்ட்கட்டுக்கு நீங்கள் இன்னும் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது டபுள் வேலையாகும். அது எக்ஸாமில் வந்து நம்ம யோசிச்சு எழுதுகிற போது சம்டைம்ஸ் வராமல் போயிடுச்சுன்னா சிக்கலாயிரும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து புல்வாய், நவ்வி, கவரி. அதுக்கு பார்த்திங்கன்னா பிணை. நவ்விங்கிறதும் ஒரு வகை மான் தான். ஸோ மானோட என்னென்ன வகைகள் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. சம்டைம் பொருள் கூறில் கூட கேட்கலாம். பன்றி, புல்வாய், நாய். இது வந்து பினா, பினவு, பினவல் வருது. கரடிக்கு பார்த்திங்கன்னா பினவு. மாடு, எருமை, மறை. அதுக்கு பார்த்திங்கன்னா ஆண். மாடு, எருமை, மறை, நந்து. சங்குக்கு வந்து நாகு. ஆடுக்கு பார்த்திங்கன்னா மூடு, கடமை, மரி. பன்றி, நாய், நரிக்கு வந்து பாட்டி. குரங்கு, முசு, ஊகம். அதுக்கு பார்த்திங்கன்னா மந்தி. இது எல்லாமே குரங்கு வகை. குரங்கு, முசு, ஊகம், இந்த 3மே குரங்கு வகை இம்பார்ட்டண்ட்டு. மாடு, எருமைக்கு வந்து கிடேரி. மடங்கள்னால் சிங்கம்ங்கிற பொருள். சிலருக்கு வந்து பொதுவான பேர் இல்லாதனால பெண் சிங்கத்தை மடங்கள், பெண் பள்ளி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆணுக்கு இந்த மாதிரி ஆண் கரடி, ஆண் பள்ளி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து முடிஞ்ச லெவலில் சோர்ஸ் மெட்டீரியல் இப்போ ஜென்ரல் தமிழ் பொறுத்தளவுக்கும் நிறைய சோர்ஸ் மெட்டீரியல் வந்து இது படிக்கணும் அது படிக்கணும்னு வந்துருச்சு. பட் அதில் எது செலக்டிவாக டாபிக் வைஸ் போனால் பெட்டராக இருக்குமோ அதை நான் கம்பைல் பண்ணி நான் அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி தமிழரசு மேகசின் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதேமாதிரி இப்போ தமிழுக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். அதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சு படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.